வணக்கம். நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா உங்க போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, இல்லனா கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னிக்கு அந்த நம்பர் சொல்ற கதைய நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பழக்கமான விஷயம்தான். நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். அதுல அந்த பெரிய நம்பரை பார்ப்போம். நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன் அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். ஆனா அந்த நம்பர் அங்க இருக்கும். ஆனா இங்க தான் அசல் கேள்வியே வருது. அந்த நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு? எது அதுக்கு காரணம்? இது பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, இந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு இன்வெஸ்டரா நாம எதை மிஸ் பண்றோம்னு முதல்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு, போன வருஷம் உங்க போர்ட்ஃபோலியோ 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? சூப்பர் நியூஸ் தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த 10% கரெக்டா எதனால வந்துச்சு? நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்ல போட்ட லக்கி பெட்டா? இல்ல நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி எடுத்த முடிவுகளோட விளைவா? அந்த ஒரு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால எதையுமே சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. லெஃப்ட்ல என்ன இருக்கு, அதாவது அந்த 10% நம்பர், அது நமக்கு பெருசா எந்த தகவலையும் கொடுக்கல. ஆனா ரைட் சைட்ல ஏன் இருக்கு. இங்கதான் நம்ம கேட்க வேண்டிய உண்மையான கேள்விகளே இருக்கு. நம்மளோட அசெட் அலோகேஷன் எப்படி இருந்துச்சு? நாம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் சரியா? மார்க்கெட் டைமிங் எப்படி பண்ணும்? அப்போ இந்த ஏன்னுங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு தான் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் அட்ரிபியூஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க ஓவரால் ரிட்டர்னை சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு பார்க்குற மாதிரி. நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவும், மார்க்கெட் மாற்றங்களும் உங்க போர்ட்ஃபோலியோவோட வெற்றிக்கு இல்லனா தோல்விக்கு எப்படி பங்களிச்சதுன்னு இது துல்லியமா காட்டிடும். சரி, வாங்க இப்போ விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். இந்த ஆட்ரிபியூஷன் அனாலிசிஸ் உங்க போர்ட்ஃபோலியோவோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிற 5 முக்கியமான டிரைவர்ஸை அலசி ஆராயுது. இந்த 5 டிரைவர்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோவோட கதையை சொல்ல போகுது. அசெட் அலோகேஷன், செக்டர் அலோகேஷன், செக்யூரிட்டி செலெக்ஷன், மார்க்கெட் டைமிங், அப்புறம் ஃபேக்டர் எக்ஸ்போஷர். இதுல ஒவ்வொன்றுமே ஒரு தனி சாப்டர் மாதிரி. முதல்ல அசெட் அலோகேஷன். சொல்லப்போனா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான டிரைவர். உங்க பணத்தை ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்னு எந்தெந்த அசெட் கிளாஸ்ல எவ்வளவு பிரிச்சு போடுறீங்கன்றது தான் இது. நீங்க எடுக்கிற இந்த ஒரு முடிவு உங்க ஓவரால் ரிட்டர்ன்லயும் ரிஸ்க்லயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது செக்டர் அலோகேஷன். அதாவது ஒரு அசெட் கிளாஸ்க்குள்ள, உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ்குள்ள உங்க பணத்தை டெக்னாலஜி, ஹெல்த் கேர், பேங்கிங்னு எந்தெந்த செக்டார்ல போடுறீங்கன்றது. சில சமயம் டெக்னாலஜி செக்டார் நல்லா போகும், ஆனா பேங்கிங் செக்டார் டல்லா இருக்கும். சோ சரியான செக்டார்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது டிரைவர் செக்யூரிட்டி செலெக்ஷன். இதுதான் ஒரு குறிப்பிட்ட செக்டார்க்குள்ள நீங்க எந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு அர்த்தம். இங்கதான் கம்மியான விலையில இருக்கிற நல்ல கம்பெனிகளையோ இல்ல வேகமா வளர்ற கம்பெனிகளையும் கண்டுபிடிச்சு பெஞ்ச்மார்க்கை விட அதிக ரிட்டர்ன் எடுக்க முடியும். நாலாவது மார்க்கெட் டைமிங். அதாவது மார்க்கெட் ஏறும் இறங்கும்னு கணிச்சு அதுக்கேத்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல வாங்குறது, விக்கிறது. இது ரிட்டர்ன்ஸ் அதிகரிக்க வாய்ப்பு கொடுக்கும். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதை தொடர்ச்சியா கரெக்டா பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடைசியா ஃபேக்டர் எக்ஸ்போஷர். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஸ்டாக்ஸ் பக்கம் அதிகமா சாஞ்சிருக்கா இல்ல growth ஸ்டாக்ஸ் பக்கம் அதிகமா சாஞ்சிருக்கா அப்படின்னு தான் இது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸ் கூட உங்க ரிட்டர்ன்ஸை பாதிக்கலாம். இந்த டிரைவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா உண்மையான பவரே இந்த அறிவை வச்சு ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கிறதுல தான் இருக்கு. இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்லேருந்து கிடைக்கிற தகவல்களை வச்சு நீங்க என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணலாம், சில ஸ்டாக்ஸை மாத்தி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், சிலதுல முதலீடோட அளவை சரி செய்யலாம், இல்லனா ரிஸ்கை குறைக்க டைவர்சிஃபிகேஷனை அதிகப்படுத்தலாம். தியரியெல்லாம் போதும், வாங்க நம்ம ஊர்ல இருக்கிற சில நிஜமான இன்வெஸ்டர்ஸ்க்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். அப்போதான் இன்னும் தெளிவா புரியும். முதல்ல ரோஹனோட கேஸ பார்க்கலாம். அவரோட அனாலிசிஸ்ல என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் ஐடி செக்டார்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது ஒரு நல்ல முடிவு தான். ஆனா அந்த செக்டாருக்குள்ள அவர் செலக்ட் பண்ணின ஸ்டாக் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ அவர் என்ன செஞ்சார்? ஐடி செக்டார்ல இருந்த முதலீட்டை குறைக்காம சரியா போகாத ஸ்டாக்ஸை மட்டும் நல்ல ஸ்டாக்ஸா மாத்தினாரு. பாத்தீங்களா எவ்ளோ துல்லியமான ஒரு நடவடிக்கை? அடுத்து பிரியாவோட நிலைமைய பாருங்க. மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இருந்தப்போ அவங்க போர்ட்ஃபோலியோ மட்டும் பின்தங்கிடுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்க ரொம்ப பாதுகாப்பா யோசிச்சு ஸ்டாக்ஸ்ல குறைவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
இத புரிஞ்சிக்கிட்டதும் எதிர்காலத்துல வர்ற லாபத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாக்ஸ்ல தன்னோட முதலீட்டை அதிகரிக்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க. கடைசியா சுரேஷ். அவரோட போர்ட்ஃபோலியோ மேலோட்டமா பார்க்க ரொம்ப டைவர்சிஃபைடா தெரிஞ்சாலும் அனாலிசிஸ் ஒரு மறைஞ்சிருந்த ஆபத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. அது என்னன்னா, அவரோட ரிட்டர்ன்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்பவே சார்ந்திருந்துச்சு. இத சரி பண்ண அவர் தம் போர்ட்ஃபோலியோல தங்கத்தை சேர்த்தாரு. ஏன்னா கோல்டுக்கும் இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கும் பெருசா சம்பந்தம் இல்ல. இதனால அவரோட டைவர்சிஃபிகேஷன் உண்மையிலே மேம்பட்டுச்சு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முடிவுக்கு வருவோம். பாருங்க, முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அட்ரிபியூஷன் அனாலிசிஸ் ஒரு பவர்ஃபுல்லான கருவி. இது உங்களை சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு பேசஞ்சரா இல்லாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வண்டியோட டிரைவர் சீட்ல உட்கார வைக்குது. நீங்க உங்க முதலீடுகளை முழுசா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த பகுப்பாய்வோட இறுதியில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு என்ன கதை சொல்லுது? அந்த கதையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களை ஒரு சிறந்த முதலீட்டாளரா மாத்தும்.